காசியில் ஏன் கரடனும் பள்ளியும் இல்லை தெரியுமா? 7 ஜென்மத்துக்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய ஸ்தலமாக காசி கருதப்படுகிறது. அதன் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறைய கேட்டிருப்போம். வாரணாசியை சுற்றி பார்த்தீர்கள் என்றால் எங்கும் கருடன் சுற்றுவதை பார்க்கவே முடியாது. அதே போல் காசியில் எங்குமே பள்ளியை உங்களால் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய வீடுகளில் கூட சாதாரணமாக திரிகின்ற பள்ளி மோட்சஸ்தலமான வாரணாசியில் மட்டும் ஏன் இல்லை என்று யோசிக்க வேண்டியது மிக அவசியம். ராவணவதம் நடந்தது பல யுகங்களுக்கு முன்பு. ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் அனுமானிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவ வேண்டும், அதற்காக காசியிலிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். அப்படி அனுப்புகிற பொழுது காசி நோக்கி ஹனுமான் பயணம் செய்கிறார். அப்படி காசியை நோக்கி ஹனுமான் வரும் பொழுது அவருடைய கண்களில் அங்கிருக்கும் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்களும் அங்கு தென்படுகின்றன. அதை பார்த்ததும் ஹனுமான் குழம்பி போகிறார். அங்கிருக்கும் லிங்கங்களில் எது சுயம்பு லிங்கம் என்பது அவருக்கு தெரியவில்லை. சுயலிங்கத்தை கொண்டு சென்றால் அதற்குரிய பலன் என்பது மிக மிக அதிகம், அதற்குரிய சக்தியும் அதிகம், அதனுடைய சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த சுயம்புலிங்கத்தை காசி முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் ஹனுமான். ஆனால் கிடைக்கவில்லை. அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறார். இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று ஹனுமானுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு சுயம்புலிங்கத்துக்கும் மேலாக மேல் நோக்கி வட்டம் அடித்து சுத்தி கொண்டே வலம் வந்து கொண்டிருந்தது கருடன். அதை ஹனுமான் கண்டுபிடித்து விட்டார். அதே போல் பள்ளியும் அந்த சுயம்பு லிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டி கொடுத்தது. இவ்வாறு கருடனும் பள்ளியும் சுயம்பு லிங்கம் இருப்பதை ஹனுமான் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தது. இதன் பின்பு கருடன் பள்ளி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார். அப்படி கிளம்புகிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடித்தது. காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் யார் தெரியுமா? காசிக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் காலபைரவர். அந்த காலபைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஆனால் ஹனுமானோ தன்னுடைய எஜமானார் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி சுயம்புலிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று எடுத்து செல்கிறார். அப்போது காலபைரவர் ஹனுமானை தடுத்து நிறுத்துகிறார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்து சண்டை வலுக்க ஆரம்பிக்கிறது. இருவருக்குமே கோபமும் ரௌத்திரமும் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. இதை பார்த்த தேவலோகத்தினர் இப்படியே தொடர்ந்தால் இந்த மண்ணுலகில் பிரளயமே வெடிக்குமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். இருவருமே அதிக பலசாலிகளாக இருப்பதால் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சண்டையை எப்படியாவது பெரிதாகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசித்த காலபைரவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டனர். சுயம்புலிங்கத்தை எடுத்து செல்லவும் வழிவகுக்க வேண்டும் என்று கூறினார். ஹனுமானின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட அவர் லிங்கத்தை எடுத்து செல்வதற்கான அனுமதியை கொடுத்தார். தன்னுடைய அனுமதியின்றி எடுத்து சென்றதற்காக மட்டுமே தான் சண்டையிட்டதாக தெரிவித்தார். அதோடு சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் ஹனுமானை அனுப்பி வைத்தார். ஆனால் அதே சமயம் ஹனுமானுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுத்ததற்காக கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபத்தை வழங்கினார் காலபைரவர். இந்த வாரணாசியில், அதாவது காசியில் எங்கும் நீங்கள் இருவரும் இருக்கக்கூடாது என்று சாபம் கொடுத்தார். எப்போதும் காசிக்கு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் வாரணாசியில் எப்போதும் கருடனும் பள்ளியும் இருப்பதில்லை. இன்னும் இந்த கதைக்கு லைக் பண்ணலினா ஒரு லைக் பண்ணுங்க. மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை கேட்டான், என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார், முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள், இது என் தவறா? நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை, இது என் தவறா? பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார், இது என் தவறா? ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது, அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார். திரௌபதியின் சுயவரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன். குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனின் அன்பு மூலமாகவே
எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என கேட்டான். அதற்கு கிருஷ்ணன் பதிலாக, கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன். என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவே அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன். நீ சிறுவயதிலிருந்து வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இரைச்சலை நீ கேட்டிருப்பாய். ஆனால் நானோ மாடு கொட்டில், சாணம், வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, இராணுவ பயிற்சிகள் இல்லை. ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை. நான் 16 வயதில்தான் ரிஷி சாநிதி பாணியின் குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை, மேலும் கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன். சரத்சந்திடம் இருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனை நதிக்கரையிலிருந்து, கடலில் இருந்து, தூரத்தில் இருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது. நான் ஓடி போன ஒரு கோலை. துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் கிடைக்கும். ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும். கர்ணா, ஒன்றை நினைவில் கொள், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன. வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல. அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது. நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை. எப்போதும் நினைவில் கொள், வாழ்க்கை என்பது ஒரு பாதை. சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.